தனி நபராக ஒரு காட்டை உருவாக்கியவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஜாதவ் பயங். அசாம் மாநிலம் பிரம்மபுத்திரா நதியின் நடுவே ஜோர்காட் என்ற இடத்தில் உள்ள கோகிலாமுக் பகுதியில் மிகப்பெரிய வனத்தை உருவாக்கியவர்தான் இவர். கடந்த 39 ஆண்டுகளாக 1360 ஏக்கர் பரப்புள்ள ஒரு மணல் திட்டை காடாக செழித்து வளர செய்துள்ளார். பிரம்மபுத்திரா நதியில் 1979ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் பாம்புகள் அதிக அளவில் அடித்து வரப்பட்டன. வெள்ளம் வடிந்த பின் பல ஊர்வன இனங்கள் இறந்து கிடந்தன. இந்த சம்பவம் அப்போது 16 வயதுடைய ஜாதவ் பயங்கிற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மரங்கள் இன்றி அதிகரித்த புவி வெப்பத்தால் இந்த நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து கொண்டார். ஒன்றல்ல இரண்டல்ல 30 வருட அயராது உழைப்பினால் 1360 ஏக்கர் நிலப்பரப்பில் தனி மனிதனாக ஒரு பெரும் காட்டையே அவர் உருவாக்கியுள்ளார். அசாம் மாநிலத்தின் பிரம்மபுத்திரா நதியின் நடுவே சிறு சிறு தீவுகள் உள்ளன. அவை மொத்தமாக மஜூலி தீவுகள் என அழைக்கப்படுகின்றன. மஜூலி உலகின் மிகப்பெரிய நதி தீவு. அதில் ஒரு தீவான அருணா சபோரியில் பிறந்தவர்தான் ஜாதவ் பயங். அசாமின் 2வது பெரிய பழங்குடி இனமான மிசிங் இனத்தைச் சேர்ந்த அந்த வெற்று மணல் பரப்பில் விதைகளை தூவி செடிகளாய் வளர்த்து மரங்களாய் பராமரித்து ஒரு உயர்ந்த மிகப்பெரிய காடு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தை பூண்டார். 550 ஏக்கர் பரப்பளவில் பரந்த அடர்காட்டில் மூங்கில் மரங்கள் மற்றும் 200 ஹெக்டருக்கு கம்பீரமாய் நிற்கின்றன. அவை தவிர மாமரம், பலாமரம், சீதா மரம், புளிய மரம், தேக்கு மரம் என எண்ணற்ற மரங்கள் உயரமாய் வளர்ந்து தற்போது நிற்கிறது. அழகிய காடாக காட்சியளித்து வருகிறது. தற்போது ஜாதவின் செல்ல பெயரான மொலாய் என்ற பெயரிலேயே பழங்குடியின மக்கள் காட்டை அழைத்தனர். மரங்கள் உயர உயர பறவைகள் கூடு கட்டின. பறவைகளின் எச்சங்களின் வழியே போகும் திசையெல்லாம் விதையிட்டு ஜாதவுடன் சேர்ந்து பறவைகளும் உழைத்தன. 2008ஆம் ஆண்டு அருகிலுள்ள கிராமங்களில் புகுந்து வெளியேறிய காட்டு யானைகள் கோகிலாமுக் காட்டுக்குள் நுழைந்தன. அப்போதுதான் எல்லோருக்கும் இந்த காட்டை பற்றி தெரிய வந்தது. தற்போது இந்த காட்டில் தேக்கு, அதில் அகில், சந்தனம், கருங்காலி, ஆச்சா போன்ற மரங்களும் 740 ஏக்கர் 300 ஹெக்டேர் பரப்பளவில் மூங்கில் காடுகளும் இருக்கின்றன. காட்டு விலங்குகளும் பறவைகளும் அதிக அளவில் இங்கே வந்து வாழ்ந்து வருகின்றன. இவருடைய சாதனையை பாராட்டும் விதமாக இந்திய அரசு 2015ஆம் ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. இந்த காட்டை வனத்துறையினர் நன்கு பராமரிப்பதாக வாக்கு கொடுத்தால் நான் வேறு இடம் சென்று அங்கேயும் காடு வளர்ப்பில் ஈடுபட தயார் என்று ஒரு நேர்காணலில் ஜாதவ் பயங் தெரிவித்துள்ளார். தவிர இந்தியாவை அடுத்த 10 ஆண்டுகளில் பசுமையாக மாற்ற ஒரு திட்டத்தையும் ஜாதவ் பயங் முன்வைக்கிறார். ஒவ்வொரு மாணவனும் 2 மரக்கன்றுகளையாவது நட்டு முறையாக பராமரித்து வளர்க்க வேண்டும். அப்படி செய்தால்தான் வருட இறுதியில் தேர்ச்சி என கட்டாயமாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இது கடுமையானதாக தோன்றலாம். ஆனால் வருங்கால சந்ததியினர் சுவாசிக்க ஆக்சிஜன் வேண்டும் அல்லவா? ஒரு தனி மனிதரால் ஒரு காட்டை உருவாக்க முடிகிறது என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒரு மாதத்திற்கு 1 மரமாவது நட்டு வளர்க்க வேண்டும்.